அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அத்தியாத்ம ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 3வது சர்க்கம். கைகேயி கூனியின் துர்போதனையை ஏற்று கோபகிரகத்தில் போய் தலைவிரி கோலமாய் தரையில் படுத்துக்கொள்கிறாள். தசரதர் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகளுக்கான கட்டளையிட்ட பின் சந்தோஷமாய் அரண்மனை சென்றார். எப்பொழுதும் தான் அரண்மனை வந்ததும் ஆவலாய் தன்னை எதிர்கொள்ளும் கைகேயியை காணாமல் தசரதர் காரணம் என்னவோ என்று பலவாறாய் சிந்தித்தபடி பணிப்பெண்களை கேட்க கைகேயி கோபாகிரகத்தில் இருப்பதை அறிந்து அங்கு செல்கிறார். கைகேயிடம் போய் அருகில் உட்கார்ந்து, என் அன்புக்கினியவளே, தரையில் படுத்திருக்கும் காரணம் என்ன? என்னிடம் உனக்கு என்ன மன வருத்தம்? உனக்கு யாரேனும் இடையூறு செய்தார்களா? நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது எத்தகையதானாலும் உனக்காக ஒரு கணத்தில் முடிக்கிறேன். அஞ்ச வேண்டாம். இன்னும் ஒன்றும் சொல்கிறேன். எனது உயிரான ராமன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். உனக்கு ஆக வேண்டிய காரியத்தை சொல் என கேட்டார். இவ்வாறு ராமன் மீது ஆணையிட்டு கூறிய தசரதரின் சொற்களை கேட்டதும், கைகேயி, நீர் அருளிய வாக்கும் செய்த பிரதிஜையும் உண்மையானால் நான் கேட்டுக்கொள்வதை உடனே செய்தருள வேண்டும். முன்பு நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுத்தீர்கள். அதை நான் தக்க சமயத்தில் வாங்கிக் கொள்வதாக சொல்லியிருந்தேன். இப்பொழுது அந்த வரங்களின்படி ஒரு வரத்தால் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கும் பட்டாபிஷேக ஏற்பாட்டில் என் அன்பு மகன் பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும். மற்றொரு வரத்தின்படி ராமன் மரவுரி தரித்து தண்டகாரண்யம் செல்ல வேண்டும். தண்டகாரண்யத்தில் காய்கனிகளை புசித்து கொண்டு 14 வருஷம் வனவாசம் செய்ய வேண்டும். 14 வருடத்தை கழித்துவிட்டு இங்கு வரட்டும். ராமன் காலையில் வனம் செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த 2 வரங்களை தாங்கள் முன் வாக்களித்தபடியும் இப்போது ராமன் மீது சபதம் செய்தபடியும் நிறைவேற்றாவிட்டால் தங்களுடைய திருவடியிலேயே உயிரை விடுவேன். தங்களுடைய சத்தியமான வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாள். இவ்வாறு கைகேயி சொல்ல கேட்டு தசரதர் மனமுடைந்து வஜ்ரத்தால் அடிபட்ட மரம் போல் தரையில் விழுந்து மூர்ச்சையானார். சிறிது மூர்ச்சை தெளிந்து எழுந்து எதிரில் நிற்கும் கைகேயை பார்த்து, ஏன் இவ்விதம் கேட்டாய்? உன் சொற்கள் உலைக்களத்தில் காய்ச்சிய வேலை காதிலிட்டது போல் இருக்கின்றது. ராமன் உன் விஷயத்தில் என்ன அபராதம் செய்தான்? நீ எப்பொழுதும் ராமனுடைய மங்கள குணங்களையே என் முன் வர்ணிப்பாயே. ராமன் கௌசலையையும் உன்னையும் சமமாகவே பாவிக்கிறான் என்று சொல்வாயே. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ராமனை தவிர எனக்கு பிரியமுள்ள பொருள் உலகில் வேறில்லை. நீ கேட்டபடி ராஜ்யத்தை பரதனுக்கே கொடுக்கிறேன். ஆனால் ராமன் வனம் செல்லாது இங்கேயே இருக்கட்டும். இந்த விஷயத்தில் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று கண்களில் நீர் தாரை தாரையாக பெருக கைகேயின் பாதங்களில் விழுந்தார். கைகேயி தன் 2 கண்களும் சிவந்து கோபாக்னியோடு அரசனை பார்த்து, நீர் எனக்கு அளித்த வரத்தை கேட்டேனே தவிர புதியதா எதுவும் கேட்கவில்லை. நீர் அளித்த வாக்கு பொய்த்து போகுமானால் நீர் நரகத்தை அடைவீர். ராமன் நாளைய தினம் காலை மரவுரி தரித்து ஆரண்யம் போகாவிட்டால் சுருக்கிட்டு கொண்டோ விஷத்தை உண்டோ உமக்கு முன்னிலையிலேயே உயிரை விடுகிறேன் என்றாள். தசரதர் பிரஜையற்று பிணம் போல் பூமியில் விழுந்தார். அன்றிரவானது அவருக்கு 1 வருஷம் போல் இருந்தது. இப்படி இருக்க விடியற்காலையில் அரண்மனைக்கு வசிஷ்டரின் ஆக்ஞைப்படி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், ரிஷிகள், கன்னிகைகள் யாவரும் குடை, சாமரம், யானை, குதிரை முதலியவைகளுடன் நகரில் உள்ளோரும் வந்து குவிந்தார்கள். இவ்வாறு இருக்க மந்திரி சுமந்திரன் அரசன் ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று ஆலோசனை செய்து அரசன் இருக்கும் இடம் சென்று வணங்கினான். கண்களில் நீர் ததும்ப மனக்கவலையோடு இருக்கும் தசரதனின் நிலைமையைக் கண்டு அருகில் இருக்கும் கைகேயியை காரணம் கேட்க கைகேயி சுமந்திரனை பார்த்து, அரசன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டு ராமனே நினைத்து கொண்டிருந்தார். விரைவில் சென்று ராமனை அழைத்து கொண்டு வா என்றனர். அது கேட்ட சுமந்திரன் அரசன் அனுமதியும் பெற்று ராமன் அரண்மனைக்கு சென்று அழைத்து வருகிறார். லக்ஷ்மணரும் உடன் வருகிறார். தசரதர் திருவடியில் வணங்கினார். தசரதர் கைகளை நீட்டி ராமனை கட்டி தழுவி ராமா எனச் சொல்லி துக்கம் மேலிட்டு தரையில் விழுந்தார். அது கண்ட ராமன் திடுக்கிட்டு எழுந்து தந்தையை மார்போடு அணைத்து மடியில் வைத்து கொண்டார். அரசர் மூச்சியாகி இப்படி கிடப்பதைக் கண்ட எல்லோரும் நடுங்கி அலறினார்கள். அச்சமயம் அங்கு வந்த வசிஷ்ட முனிவர், அரசன் இவ்வாறு துக்கமடைவதற்கு காரணம் என்ன என்று கேட்டதும் கைகேயி ராமனை பார்த்து கூறுகிறாள், உனது தந்தை துக்கம் மேலிட்டு தரையில் விழுந்ததற்கு நீதான் காரணம். நீ தந்தை சொல் வழுவாத சத்தியவந்தனாகையால் அவருக்கு உண்டாயிருக்கும் துக்கத்தை மாற்றி அவர் எனக்கு கொடுத்த வாக்கு சிறிதும் பிசகாவண்ணம் செய்வித்து அவரை சத்தியவானாக்க வேண்டும். உன் தந்தை எனக்கு முன்பு 2 வரம் தந்தார். அதை நடத்த வேண்டிய தருணம் இதுவே. ஆனால் அது உன் சம்பந்தப்பட்டதால் அதை வெளியிடத் தயங்குகிறார்.
புத்திரன் என்பவன் தந்தையை புத்தெனும் நரகத்திலிருந்து காப்பவன். அதுபோலவே தந்தையின் வாக்கை மெய்ப்படுத்தி அவரை சத்தியவானாக்குபவனே சத்தியவந்தன் ஆகிறான் என்று கைகேயி கூறியதை கேட்டு ராமன் கைகேயியை நமஸ்கரித்து, அம்மா, நீர் ஏன் இவ்விதம் பேச வேண்டும்? என்னால் என் பிதாவுக்கு வந்த வருத்தம் என்ன? என் தந்தைக்காக உயிரையும் கொடுப்பேன். எந்த புத்திரன் தந்தையின் கட்டளை இல்லாமலே அவருக்கு நன்மையான காரியத்தை செய்கிறானோ அவன் உத்தமனாகிறான். தந்தை கட்டளையிட்ட பின் செய்பவன் மத்திய தரமுடையவனாகிறான். தந்தை உத்தரவிட்ட பின்னும் செய்யாதவன் அதமனாகிறான். ஆகையால் எனக்கு என் தந்தை எவ்விதமான கட்டளையிட்டாலும் சிறிதும் குறைவின்றி செய்கிறேன். இது சத்தியம் என்றார். இதை கேட்டதும் கைகேயி திருப்தியடைந்து, ராமா, நீ உத்தம குணம் வாய்ந்தவனே, தந்தைக்கு வந்த மனக்குறையை தீர்க்க வல்லவனே, எனக்கும் இது தெரியும். உன் தந்தை எனக்கு முன்பு 2 வரம் அருளியிருக்கிறார். இப்போது அவைகளை பூர்த்தி பண்ணும்படி கேட்டேன். அவற்றில் ஒன்று, உனக்கு இப்போது செய்யவிருக்கும் பட்டாபிஷேகத்திற்கு சேகரித்திருக்கும் சாமக்கிரிகைகளை கொண்டு என் பிரிய புத்திரன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும். மற்றொன்று, தந்தையின் ஆக்ஞைப்படி மரவுரி தரித்து ஜடை அணிந்து நீ இக்கணமே விரைவாக வனம் செல்ல வேண்டும். அங்கு 14 வருஷங்கள் வரையில் நீ வாசம் செய்ய வேண்டும். அவ்விடத்தில் முனிவர்கள் புசிப்பதை நீ புசித்திருக்க வேண்டும். உன் பிதா அளித்த வாக்கை சத்தியப்படுத்துவதற்கு அவரின் பொருட்டு செய்ய வேண்டிய காரியம் இதுவேயாகும். அவர் உன்னிடம் அதை எப்படி சொல்வதென மன வருத்தமடைந்து விழுந்துவிட்டார். தந்தையை தேற்றி அவர் வாக்கை மெய்ப்பிப்பதே உனது கடமையாகும் என்றாள். ராமர் கைகேயியை பார்த்து, அம்மா, பரதனுக்கு இந்த ராஜ்யம் இருக்கட்டும். நான் தண்டகாரண்யம் செல்வேன். தந்தை என்னிடம் இதை சொல்லியிருப்பாரானால் நான் தாமதித்திருப்பேனா? அவர் வாக்குக்கு பங்கம் வரும்படி செய்வேனா? உங்களுக்கு மன வருத்தம் உண்டு பண்ணுவேனா? தந்தை என்னிடம் இதை சொல்லாத காரணம் என்னவோ தெரியவில்லை என்றார். ராமரின் கம்பீரமும் கருணையும் வாய்ந்த சொற்களை கேட்டு தசரதன் மேலும் துக்கமடைந்து, ரகுநந்தனா, நான் ஸ்திரீயால் ஜெயிக்கப்பட்டவன். என்னை நிகிரகம் செய்துவிட்டு இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கொள். உனக்கு அதனால் பாவமில்லை. என்னை விட்டு எப்படி உன்னால் அந்த பயங்கரமான ஆரண்யம் செல்ல விருப்பம் உண்டாகும் என்று ராமனை கட்டிக்கொண்டு வாய்விட்டு கதறினார். ஸ்ரீராமன் கையில் ஜலம் எடுத்து தன் தந்தையின் கண்களை துடைத்து, பிதாவே, நீர் இந்த விஷயத்தில் ஏன் வருத்தமடைய வேண்டும்? என் தம்பி பரதன் ராஜ்யத்தை பரிபாலிக்கட்டும். நான் உமது பிரதிஞ்ஞையை நிறைவேற்றிவிட்டு மறுபடியும் இந்நகருக்கு வருகிறேன். சத்தியத்தையும் காப்பாற்றுவேன். என் சிற்றன்னைக்கும் திருப்தியாகும். என் தாயார் கௌசல்யா தேவிக்கு சமாதானம் சொல்லி ஜானகியுடன் மறுபடியும் இங்கு வந்து நமஸ்கரித்து வனம் செல்லுகிறேன் என்று சொல்லி தந்தையை வணங்கி தாயாகிய கௌசல்யா தேவியை போய் காண லக்ஷ்மணனுடன் சென்றார். அப்போது கௌசல்யா ஒருமைப்பட்ட மனத்துடன் தியானித்து கொண்டிருந்தாள். ராமன் வந்ததை அவள் காணவில்லை. இத்துடன் 3வது சர்க்கம் முடிந்தது. இனி 4வது சர்க்கம். தியானத்தில் ஆழ்ந்திருந்த கௌசலிக்கு சுமித்திரர் ராமர் வந்துள்ளதை கூறுகிறார். கௌசல்யை ராமரை அணைத்து அறுசுவை உணவை உண்ணச் சொல்கிறாள். அதற்கு ராமர், அம்மா, நான் போஜனம் செய்யும் சமயம் இது அல்ல. நான் இப்போதே தண்டகாரண்யம் செல்ல வேண்டும். சத்தியநெறி தவறாத என் தந்தை எனது சிற்றன்னையாகிய கைகேயி அம்மைக்கு கொடுத்த வரத்தின்படி பரதன் ராஜ்யபாரம் செய்யவும் நான் தண்டகாரண்யம் செல்லவும் வேண்டும். கைகேயிக்கு அருளிய வாக்கு பொய்த்து போகா வண்ணம் 14 வருஷம் அவ்வனத்தில் முனிவருடன் வாசம் செய்துவிட்டு மறுபடியும் வந்து சேர்கிறேன். தாங்கள் விசாரமடைய வேண்டாம் என்றார். அது கேட்ட கௌசல்யை உடனே மூர்ச்சையடைந்து பிறகு எழுந்து துக்கக்கடலில் முழுகியவளாய் ராமனை பார்த்து, நீ வனம் செல்வதாயிருந்தால் என்னையும் அழைத்துச் செல். நான் உன்னை அரைட்சணமும் பிரிந்து உயிர் வாழ மாட்டேன். அரசன் பரதனிடம் ராஜ்யத்தை கொடுக்கட்டும். பணிவும் பக்தியும் கொண்ட உன்னையேன் வனத்திற்கு அனுப்ப வேண்டும்? நீ கைகேயிக்காவது உன் பிதாவுக்காவது என்ன அபச்சாரம் செய்தாய்? நீ செல்ல வேண்டாம் என நான் உத்தரவிடுகிறேன். மீறி நீ சென்றால் நான் அப்பொழுதே பிராணனை விடுவேன் என்கிறார். அச்சமயம் லக்ஷ்மணன் கோபம் கொண்டு ராமரை பார்த்து கூறுகிறார், அண்ணா, கைகேயின் சுவாதீனத்தில் இருக்கும் தந்தையை கட்டிவிட்டு பரதனையும் அவன் மாமனையும் கொன்று விடுகிறேன். நீர் இப்போது பட்டாபிஷேகம் செய்து கொள்ள முயற்சி செய். அதற்கு விக்னம் செய்பவர்களை நான் ஹதம் செய்கிறேன் என்றார். இதை கேட்ட ராமர் அவரை அணைத்து கொண்டு, நீ பராக்கிரமசாலிதான். உன் பலம் யாவற்றையும் நான் அறிவேன். இருந்தாலும் நீ யோசிக்க வேண்டாமா? இதோ காணப்படுகிற பிரபஞ்சமும் இந்த ராஜ்யமும் தேசம் முதலியவைகளும் உண்மையானால் இவைகளில் நீ பிரயாசப்படுவது பிரயோஜனமுள்ளதாகும். கேவலம் அனித்தியமான இவைகளில் வீண் பிரயாசைப்படுவதால் என்ன பலன்? சம்சார வாழ்க்கை சொப்பனத்திற்கு ஒப்பானது. மற்றவர்களுக்கு உண்டாகும் மூப்பையும் மரணத்தையும் பார்த்தும் ஏன் அறியாமல் இருக்கிறாய்? மோட்சத்துக்கு சத்ருவான காமம், வெகுளி, மயக்கம், கோபம் இவைகளை விட்டுவிடு. பிரிய லக்ஷ்மணா, தேகம், இந்திரியங்கள், மனம், பிராணன், புத்தி இவைகளுக்கு வேறுபட்டது ஆத்மா. அந்த ஆத்மாவே சுத்தன், சுயம் ஜோதி, ஸ்வரூபன், விகாரமடையாதவன். ஆத்மாவானது தேகம், இந்திரியங்கள், பிராணன் இவைகளுக்கு வேறாக உள்ளது என்று அறியாதவர்கள் துன்பமுறுகிறார்கள். ஆகையால் தம்பி லக்ஷ்மணா, நீ வருந்த வேண்டாம். பிராரப்தமான சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்து கொண்டே சிருஷ்டி பிரவாகத்தில் உள்ள காரியங்களை நீ செய்து கொண்டிருந்தால் வெளிக்காரியங்கள் யாவற்றிலும் நீ பற்றுதல் அடைய மாட்டாய்.
நான் கூறிய யாவற்றையும் இருதயத்தில் எப்போதும் பதிவு செய்து கொள். எவற்றாலும் எப்போதும் தீங்கடைய மாட்டாய் என்றார். பிறகு கௌசல்யாதேவியை நோக்கி ராமர், அன்னையே, நான் இப்போது கூறிய யாவற்றையும் தாங்களும் ஹிருதய கமலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். என் வரவை எதிர்பார்த்திருங்கள், எனக்கு உத்தரவு கொடுங்கள், துக்கத்தை தள்ளிவிடுங்கள் என்று உரைத்து தாயின் பாதகமலத்தில் விழுந்து வணங்கினார். கௌசல்யா தேவியும் வாரி அணைத்து, உன்னை திரிமூர்த்திகளும் ரட்சிக்கட்டும் என்று அனுப்பினார். அப்போது லக்ஷ்மணர் ஸ்ரீராமனை நமஸ்கரித்து, அண்ணா, தங்களுக்கு எப்போதும் ஊழியம் செய்வதற்காக கூட வருகிறேன் என்று அவரும் உடன் கிளம்புகிறார். பிறகு சீதைக்கு சமாதானம் சொல்ல ராமர் அரண்மனை செல்ல சீதை அவரை வரவேற்று உபசரித்து, தேவா, தாங்கள் இப்பொழுது கிரீடமின்றி, சேனையின்றி, வெண்குடையின்றி, வாத்திய முழக்கமும் இன்றி விரைவாக வந்த காரணம் என்ன என்று கேட்க, ராகவன் புன்னகையுடன், மங்கள வடிவமானவளே, என் பிதா என் சிற்றன்னை கைகேயி அம்மைக்கு பிரீத்தியுடன் முன்பு 2 வரம் கொடுத்திருந்தார். கைகேயி அவ்விரண்டு வரங்களையும் பூர்த்தி செய்ய பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும், நான் வனம் சென்று அவ்விடத்தில் 14 வருஷம் இருந்து விட்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள கொடுத்த வாக்கை மறுக்காது அவ்விதம் உத்தரவு செய்துவிட்டபடியால் நான் விரைவில் வனம் செல்ல வேண்டும் என்றார். இவ்வாறு ராகவன் உரைக்க, ஜானகி, நான் தங்களை விட்டு அரைக்கணம் கூட பிரிந்திருக்க மாட்டேன். என்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் தர்மம் அறிந்தவராய் இருந்தும் பதிவிரதையான என்னை ஏன் விட்டு போக வேண்டும்? நான் வனத்தில் தங்களுடன் வாசம் செய்யும் போது என்னை எவன் கிரமிப்பான்? தாங்கள் உண்டு மிகுந்த பழமோ எதாயினும் அதுவே எனக்கு அமிர்தத்திற்கு ஒப்பாகும். நான் தங்களுடன் சந்தோஷமாய் சஞ்சரிப்பேன். தங்களுடன் சஞ்சரிக்கும் போது எனக்கு அவ்வாரண்யத்தில் இருக்கும் முட்களும் கற்களும் புஷ்பமயமான விரிப்புக்கு சமமாகும் என்று கூற ராமனும் ஒப்புக்கொள்ள, ராமர் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு சீதையுடன் தந்தையின் அரண்மனைக்கு சென்றார். இத்துடன் 4வது சர்க்கம் முடிந்தது. மேலும் பார்ப்போம்.